بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على أشرف نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. موضوعنا اليوم ما حكم الأذان في حق المسافرين. இன்றைய பாடத்தலைப்பாக பிரயாணிகளுடைய கடமையிலே உரிமையிலே அதான் கூறுவதின் சட்டம் என்ன, பாங்கு சொல்வதின் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக இந்த மஸ்அலாவிலே உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடான கருத்துக்கள் இருந்த போதிலும் வஸ்ஸவாப் உஜூபுல் அதானி அலல் முசாஃபிரீன், மிக சரியான கருத்து பிரயாணிகள் மீது அதான் கூறுவது கடமையாகும். அப்படி என்றால் பிரயாணிகள் தொழுகை நேரம் வருகின்ற பொழுது அதான் கூற வேண்டும், கூறுவது கடமை. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லி மாலிக் பின் ஹுவைரிஸ் வஸஹ்பிஹி, மாலிக் பின் ஹுவைரிஸ் அவருடைய நண்பர்கள் ஏனைய சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இதா ஹலரத்திஸ் ஸலா, தொழுகை நேரம் நெருங்கிவிட்டால், தொழுகை நேரம் வந்துவிட்டால், ஃபல் யுவத்தின் லக்கும் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் உங்களுக்கு அதான் கூறிக்கொள்ளவும் என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை பின்வரக்கூடிய தலைப்பிலே எழுதியிருக்கிறார்கள். பாபுல் அதானில் முசாஃபிரீன், பிரயாணிகளுக்கு அதான் கூறும் பாடம். இதாக்கானு ஜமாஅத்தன், ஜமாஅத்தாக கூட்டாக தொழுவதாக இருந்தால், ஒலிகாமா அதானும் இகாமத்தும் கூறுவதின் பாடம் என்ற தலைப்பிலே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த மாலிக் பின் ஹுவைரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளாரிடத்தில் வந்து நபிகளாரை சந்தித்த பின் மதினாவிலே தங்கியிருந்து மீண்டும் அவருடைய ஊர்களுக்கு திரும்பிச் செல்கின்ற போது, குடும்பங்களை தரிசிக்க செல்கின்ற போது, பிரயாணிகளாக இருந்தபோது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த செய்தியை சொன்னார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம் யதஅல் அதான வல் இகாமத ஹலரன் வலா சஃபரன், பயணத்திலேயோ அல்ல ஊரிலேயோ பாங்கு கூறுவதையும் இகாமத்து கூறுவதையும் விட்டுவிடவில்லை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பயணத்திலே அவர்களுடைய பயணங்களிலே அவர்கள் அதான் கூறுவார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அதான் கூறும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவியிருக்கின்றார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.